பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்னைக்கு நீங்க பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பைபிள்ல நாம வாசிக்கிற அநேக தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க யாருமே பிரச்சனைகள் மேல தங்கள் கவனத்தை செலுத்தல, கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்தவர்களா இருந்தாங்க. They did not focus on the problems, they focused on God. சில உதாரணம் சொல்லவா? தானியேல சிங்க கெபியில போட்டப்ப அவர் சிங்கங்களை பார்த்து பேசல, கர்த்தரிடத்துல முறையிட்டார். கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். அசீரியா எருசலேமை எச்சரித்த பொழுது எசேக்கியா ராஜா எதிரியோட வாக்குவாதம் பண்ணல, கர்த்தருடைய சமூகத்துல அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை வாசித்து காட்டினார். கர்த்தரிடத்துல அவர் முறையிட்டார், கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அசிரியாவை இஸ்ரேல் பக்கமே வரவிடல. ஒரே நைட்ல 1,85,000 அசிரிய படை வீரர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். காலையில எழுந்து பார்த்தா எல்லாருமே பிணங்களா கிடக்குறாங்க. எசேக்கியா ராஜா கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்ததால வர இருந்த மலை போன்ற பிரச்சனை காணாமே போயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் அநேக தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையை நாம தியானிச்சு பார்த்தோம்னா இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். யோசேபாத் ராஜா யூதாவுக்கு எதிராக வந்த திரளான படைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஆனால் தன்னை நிந்தித்த நேரங்கள்ல யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணல, கர்த்தரிடத்துல ஒப்புவித்தார். மோசே பார்வோனுடைய ஆர்மிக்கும் செங்கடலுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இப்படியாக இவங்க யாருமே தனக்கு எதிராக வந்த சிங்கத்தை பார்த்தோ, எதிரி படைகளை பார்த்தோ, வலிகள் வேதனைகளை பார்த்தோ, துரத்தி கொண்டு வருகிற படைகளை பார்த்தோ, முன்னாடி இருக்கிற தடைகளை பார்த்தோ பேசல, கர்த்தரை மட்டுமே பார்த்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவங்க எல்லாரையும் விடுவித்தார், தப்புவித்தார், காப்பாற்றினார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் நாம நமக்கு எதிராக வர பிரச்சனைகள், நெருக்கங்களை பார்த்து புலம்பிட்டு இருக்காம, பயப்படாம, ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம கர்த்தரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் நமக்காக யுத்தம் செய்து நம்ம எல்லாருடைய கடினமான சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மளை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். God bless you.